நெல்லை மேலப்பாளையத்தில் விடியா திமுக ஆட்சியில் குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆண்டவர் தெருவில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் கொதித்தெழுந்த அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். முன்னதாக மேலப்பாளையம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட நடைபாதை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்காக 2 ஆண்டுகளுக்கு முன் மெரினா கடற்கரையில் மரக்கட்டைகளை கொண்டு நடைபாதை அமைத்தது. அடுத்த சில மாதங்களிலேயே பழுதடைந்த அந்த நடைபாதை தற்போதும் முறையாக பராமரிப்பு இன்றி காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் மரக்கட்டை நடைபாதைக்கு 1,14 லட்சம் செலவானதாக தீய சக்தி திமுக கணக்கு காட்டியதில் இருந்தே அதில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் பிராட்வே பேருந்து நிலையத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் சிறுநீர் கழிக்கும் இடமாக மாறியதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுத்தும் பிராட்வே பேருந்து நிலையத்தில் திருந்தாத திமுக மாநகராட்சி நிர்வாகம் பல நாட்கள் ஆனாலும் குப்பைகளை முறையாக அகற்றுவதில்லை. மேலும் அங்கு முறையான போதிய கழிப்பறை வசதி இல்லை எனவும் இருக்கும் கழிப்பறையும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பேருந்து நிலைய பகுதி சிறுநீர் கழிக்கும் இடமாக மாறி அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகமாக இருக்கே, போகிற வழி வர வழி இதுதான். எவ்வளோ ஜனங்க போகிறாங்க, இங்கே வேறு குடும்பம் வேறு பண்ணுறாங்க. இவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்கன்னே தெரியலையே. இவ்வளோ நாற்றத்தில் போக முடியலையே. அதை அப்புறம் மூக்க மூடிட்டு தான் போகிறோம். நாங்களே மூச்சு கூட விட முடியல எங்களால். எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க இந்த பக்கம், எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போகிறாங்க. ஒருத்தர் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்கே ஸ்டாப்பு எவ்வளோ குப்பை கிடக்குது பாருங்க, கொஞ்சம் கூட வராமல் வச்சுருக்காங்க. இது வந்து புகார் கொடுத்துருக்கு, அது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பயங்கர ஸ்மெல், நடக்கவே முடியல இந்த பக்கம். அங்கேருந்து வரணும்னா மூக்கை பிடிச்சிட்டு தான் வரணும். ஃபுல்லாக அவ்வளோ கெலிஜாக இருக்குது. இத்தனைக்கும் ஹைகோர்ட் எதிர்க்கவே இருக்குது இந்த இடம். சுத்தமாக கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாமல் இருக்குது.